சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இப்போ போன வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயப்பனுக்கு எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய ஐயப்பமார்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குங்க. எப்படிலாம் விரதம் இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல வந்துருங்க. இப்போ கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு, எல்லாரும் ஐயப்பனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. விரதம் இருக்கிறதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை. முக்கியமானது மாலை. சில பேர் துளசி மாலை மட்டும் போடுறாங்க, சில பேர் ருத்ராட்ச மாலை மட்டும் போடுறாங்க. இதுதான் நடக்குது. சில பேர் 2 மாலையும் சேர்த்து போடுவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு 2 மாலை கட்டாயம்ங்க. என்னடா இந்த சாமி புதுசா 2 மாலை கட்டாயம் அப்படின்னு சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. உண்மை தானுங்க. ஏங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா ஹரிஹர மைந்தன், ஹரிக்கு துளசி மாலை, ஹரனுக்கு ருத்ராட்ச மாலை இல்லைங்களா? அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா துளசி மாலை வெப்பத்தை அதிகரிக்கும், ருத்ராட்ச மாலை வெப்பத்தை தணிக்குங்க. இது 2 மாலையும் நம்ம கண்டிப்பா உடம்புல இருந்தால்தான் தட்ப வெப்பத்தை சமமாக நம்ம உடலில் இயங்க செய்யும். அதுக்கு தாங்க துளசியும் ருத்ராட்சத்தையும் சேர்த்து நான் போட சொல்றேன். விரதம் எப்படி இருக்கணும், இதுதானங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயப்பனுக்கு. விரதம் தானே மிக 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 இங்க நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்கு பலன், அதுக்கு கூலி இங்க நம்மளுக்கு காத்து இருக்குது இல்லையா? இப்போ பொதுவா சொல்றேங்க, மாலை போட்டீங்க, காலையில அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் இல்லையா? 3:30 6 மணி வரைக்கும் முடிந்த அளவுக்கு 6 மணிக்குள்ள எழுந்து குளிக்கிறத பார்த்துக்கங்க. குளிக்கிறதுன்னு ஒண்ணுதாங்க ஒரு விஷயம். குளிக்கிறது எப்படி தெரியுங்களா? முதல்ல நம்ம மாலை போட்டுக்கிறவங்களாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு டக்குன்னு முண்டு சாமியே சரணம் வைப்பா, சாமியே சரணம் வைப்பான்னு டக்கு டக்குன்னு தலையில ஊத்திடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த மாதிரி செய்யாதீங்க. முதலில் பாதம். எப்படி நீங்க 6 குளங்கள் குளிக்கும் போது நம்ம பாதம் முதலில், உடல், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலையில தண்ணி, நம்ம வெப்பமானது இயற்கையாகவே வெளியேறும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? நம்ம அடுத்து நம்ம குளித்து முடிச்சோடனே பூஜை அறைக்கு போய் சாமி கும்பிட்றது தான் செய்வோம் இல்லைங்களா? அதே போலதாங்க முதலில் நம்ம நெத்தியில எடுத்து குங்குமம் விபூதி இப்படி இடக்கூடாது. முதலில் நான் அந்த மாலை எடுத்து உள்ளங்கையில் வைத்து நம்ம மாலைக்கான மரியாதை பொட்டு வைத்து இது பண்ணுங்க. முதல் வைப்பது விபூதி வைங்க. ரொம்ப சேமம். ஏன் நான் விபூதி வைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த உடல், இந்த தேகம் கடைசியாக போய் சேர்ற இடம் அதானுங்க. இவ்வளவுதாங்க நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையும் தாங்க. இறைவனுக்கு முதல்ல விபூதி வைத்து விட்டு அப்புறம் நம்ம விபூதி எடுத்து அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் அப்படி முறையாக மாலைக்கு முதலில் மரியாதை செய்து விட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு செய்யணும். ஓகேங்களா? இந்த குளிர்காலத்துல ஏன் இந்த நேரத்துல நம்மளுக்கு விரதம் வச்சாங்கன்னா, இப்போ நம்ம எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த எனர்ஜி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தாங்க அந்த சரணம் சொல்லணுங்க. சரணம் சொல்ல 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 இந்த தேகமானது, இந்த இருக்கிற உடல் உறுப்புகள் வேலை, அதோட இயக்கங்கள் வேகமாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படி ஸ்லோகம் சொல்லுங்க, இப்படி ஒண்ணா சொல்லுங்க. கடைசியாங்க ஐயப்பன் பூஜையில பானகப்பிரியன்னு சொல்லுவாங்க. நெய்வேதியம் எல்லாராலையும் எல்லா நாளும் செய்யணும் அப்படின்னு எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. வீட்டுல சில பேரோட வீட்டு சூழ்நிலை அப்படி இப்படின்னு எதுவா இருக்கும். ஏன்னா தினமும் ஐயனுக்கு ஒரு டம்ளர் பானகம் வேணும். பானகம் என்பது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு நான் சொல்றேன். தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வெல்லம் கொஞ்சம் கலந்து ஐயனுக்கு வைக்கிறதாங்க பானகம். இதை கண்டிப்பா தினமும் காலை மாலை இருவேளையும் ஐயனுக்கு பானகம் வைத்து அது அதை விட நெய்வேதியம் வேற எதுவும் இல்லை. ஐயப்பன்ல முக்கியமானதுங்க ஹரிவராசனம். ஹரிவராசனம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அது ஐயப்பனை தூங்க வைக்கிறது, தாலாட்டு பாடுற பாட்டு இந்த நேரத்துல பாடக்கூடாது, இந்த நேரத்துல சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஐயப்பனுக்கு ஹரிவராசனம்
இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம்னா முருகருக்கு கந்த சஷ்டி எப்படிங்க? அது எந்த நேரத்துல எந்த காலம் கிடையாது. மனசுல நினைச்சா சொல்லுங்க, முருகன் வந்து நம்ம எதிர வந்து நிப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சய மந்திரம், அவருக்கு அது சொல்ற கணம் நம்ம முன்னாடி வந்து நிப்பாருன்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு காயத்ரி மந்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க ஐயப்பனுக்கு ஹரிவராசனம் என்பது ஐயன் மனம் குளிர்ந்து மனசார நீங்க அந்த ஹரிவராசனம் சொல்ல சொல்ல பாட 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 உங்களுள் இறைவன் வருவதை நன்றாக உணருங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் தாங்க ஹரிவராசனம். கம்பங்குடியாருக்கு அறிவசனம் ஏற்றிய ஐயனிடம் அவர் பாடும்போது உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று நேரடியாக நின்று கேட்டார் அப்படின்னு சொல்லி வரலாறு இதிகாசம் சொல்லுது. நீங்க இந்த விரதம் இருக்கும்போது இந்த அறிவராசனம் பாடிக்கிட்டே வாங்க, உங்களுக்குள்ள மாற்றம் கண்டிப்பாக தெரியும். இந்த அறிவராசனம் சொன்னேன் இல்லைங்களா, அறிவராசனம் 108 சரணங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ சில பேருக்கு எடுத்தவொடனே 108 சரணம் சாமி எனக்கு சொல்ல தெரியல, சொல்ல வரல, அறிவராசனம் எனக்கு பாட வராது அப்படின்றவங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க. உங்க நம்ம எல்லாருமே இப்போ மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் போன்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 108 சரணத்தை கொஞ்சம் கம்மியான வால்யூம்ல வச்சு அவங்க சொல்லும் போது நீங்களும் கூட சொல்லுங்க. அதே மாதிரிதான் அறிவராசனம், அவங்க பாடும்போது நீங்களும் பாடுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பாட பாட 108 சரணங்கள் சொல்ல சொல்ல அது உங்களுக்கான வழிமுறை கண்டிப்பா ஐயப்பன் கொடுத்துருவாருங்க. விரத முறை, இப்ப விரத முறை வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவா இருக்கிற விஷயம்தான். என்னன்னு பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பிடலாமா சாமி, 2 வேளை சாப்பிடலாமா சாமி, ஒரு வேளை சாப்பிடலாம். சில பேர் சொல்லுவாங்க ஒரு வேளை விரதம் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைதாங்க. நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், ஐயப்பனுடைய வரலாறுல வந்து ஒரு வேளை விரதம் இருந்து ஐயப்பனை வந்து துதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற காலகட்டம் நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. முன்னோர்கள் சாப்பிட்ட உணவும் இப்ப நம்ம சாப்பிடுற உணவும் யோசிச்சு பாருங்க. என்னடா அது கரெக்டு தானுங்களா? முன்னோர்கள் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் ஒரு வாரம்னாலும் அவங்க விரதம் கண்டிப்பா முடியுங்க. எதுவுமே தண்ணி நீர் ஆகாரம் எதுவும் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம், இப்ப இருக்கிற உணவு முறை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இப்ப இருக்கிற உணவு முறையில நம்ம விரதம்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. எங்க சொன்னா சாமி திட்டுவாங்க, குருமார்கள் திட்டுவாங்க அப்படின்னு. உண்மையிலுமே சொல்றேங்க, விரதம்ன்றது நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டதாங்க. முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து சொல்றேன், காலை டைம்ல விரதம் மேற்கொள்ளாதீங்க. என்ன சாமி, முக்கியமா காலையில தானே நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஏன் நான் காலையில விரதம் இருக்காதுங்க? இரவு முழுவதும் நம்ம நம்ம சாப்பிட்ட உணவா இருக்க இதெல்லாம் மிஷின், அந்த நம்ம உடல் உறுப்புகள் இயங்கி அது வந்து கொஞ்சம் டயர்டா இருக்குங்க. இப்போ காலையில நம்ம உணவு எடுத்துக்கிட்டாதானே நம்ம உடம்புக்கு சிறப்பு. இத டாக்டருங்களும் சொல்லுவாங்க கண்டிப்பா, அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப மதியம் சாமி, அப்ப மதியம் விரதம் இருக்கலாமா அப்படின்னா, மதியமும் கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. சில பேர் முடியுங்க, சில பேரால முடியும், மதியமும் விரதம் இருக்கலாம். அதாவது அவங்கவுங்க, ஆனா மேக்சிமம் காலையில மட்டும் விரதம் வேண்டாங்க. மதியம் முடிஞ்சா இருங்க, இல்ல இரவு இருக்கிறவங்க இருக்கலாம். காலை உணவு கண்டிப்பாக வேணும். சரிங்க, எனக்கு 3 வேளையுமே சாமி என்னால முடியாது, நான் சாப்பிட்டாதான் எனக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா 3 வேளையும் சாப்பிடுங்க. இப்ப காலையில இப்போ என்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 இட்லி சாப்பிடுறேன்னு வச்சு, இந்த விரத காலத்தில், ஐயப்பன்மார்கள் விரதம் இருக்கும் காலத்தில் அரை வயிறுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பசியும் இருக்கக்கூடாது, பசிக்காமலும் இருக்கணும். பசியும் இருக்கணும், நம்ம சாப்பிட்றவனும் போதுமானதாக இருக்கும். இது முக்கியமானது. என்னால முடியாதவங்க, என்னால விரதம் இருக்க முடியல சாமி, ஆனா வெளியில சொல்ல முடியல, சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அரை வயிறாகவே சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளுங்க. அது வந்து கொஞ்சம் சேமம் தான். இப்போ மாலை இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ஓரளவுக்கு எல்லாரும். இந்த பிறப்பு இறப்பு இதுல தாங்க முக்கியமா எல்லாருக்குமே ஒரு குழப்பமே வருது. இது தெளிவா சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் படிச்சதை நான் சொல்றேன். ஐயப்ப சாமி மாலை போட்டிருக்கும் போது இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னு அறிவியல் பூர்வமா ஆன்மீக ரீதியாகவும் சொல்லிடுறேங்க. முதல்ல ஒரு அறிவியல் ரீதியா சொல்லிடுறேன். இப்போ ஒரு இடத்துல நம்ம இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல சிரிச்சு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம போனோம்னா நம்மளுக்கு என்ன தோணும்?
இன்னும் நல்லா. அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்க, நம்மளும் சந்தோஷமா இருக்கும், நம்ம எனர்ஜி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அது உண்மை. அடுத்து இதுவே ஒரு துக்கமான இடம், ஒரு கஷ்டமா இருக்காங்க எல்லாருமே, ஒரு மனநிலையில நொந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு போனீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? சங்கடமா, நம்ம மனநிலையே சேர்ந்து தானே சங்கடப்படும். அப்ப நம்ம எனர்ஜி பவர் லோ ஆகும். இதுக்கு தாங்க நம்ம போகக்கூடாதுன்னு அறிவியல் ரீதியா, ஆன்மீக ரீதியா வச்சுங்க. இப்ப நம்ம மேல நம்ம யாருங்க? ஐயப்ப சுவாமி. யாரு? ஐயப்ப சுவாமி. ஐயப்ப வந்து இப்ப நம்ம அந்த இடத்துக்கு இப்போ இறந்த இறப்பு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்க, அந்த ஆத்மா இப்போ இறந்த அந்த உடலுக்கான சொந்தமான ஆத்மா அங்கு இங்கு அலையணும்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஏன் நம்ம இறந்தோம், எதனால இறந்தோம், இங்க இருக்கிறவங்களையும் ஒரு உணர்வுபூர்வமாக ஆக்கிடும். நம்ம அங்க போனோம்னா, இப்ப ஐயப்பன் இப்ப கோயில உள்ள துஷ்ட சக்தி உள்ள வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஐயப்பனா இருக்கும்போது அங்க போனீங்கன்னா அந்த உடலை பாக்குறதுக்கு அந்த ஆத்மா அங்க வர யோசிக்குங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் நம்மள அங்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள், நம்ம ஆன்மீக இந்துக்கள் ரீதியில சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஆத்மாவுக்கு அதோட உடலை பார்க்கலன்ற அந்த ஒரு சாபமும் கூட நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம ஆத்மா சாபங்களும் கிடைக்கும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இறப்பு சொல்லிட்டேன். பிறப்புக்கும் அதே மாதிரிதாங்க. அது வந்து ஒரு பெண்களுக்கு மாதவிடாய் வரும். அந்த டைம்ல நம்ம பார்த்துக்க கூடாது, அவங்க கையில சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஏதோ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அது உண்மைதாங்க. இப்ப நீங்க குழந்தை பிறந்த உடனே நீங்க போய் பார்க்க போறீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப குழந்தை எப்படி எதுல வராங்க, நம்ம எல்லாம் எதுல, இந்த உதிரத்துல இருந்துதான் எல்லாரும். சோ அந்த உதிரம் காலம் அப்பவும் இருக்கும் இல்லைங்களா? அதனால அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்ப விரதத்துல முக்கியமாக குறிப்பிடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது கருப்பு துணி தாங்க. இப்போ நம்ம வந்து எந்த எந்த மாசத்துல நம்ம விரதம் ஆரம்பிக்கிறோம்? ஐயப்பமார்கள் கார்த்திகை, மார்கழி, தை. அதான் தையோட முடியுது சரிங்களா? 61 நாள் முடியுது. இப்ப இந்த கார்த்திகை மார்கழி பாத்தீங்கன்னா பனிக்காலம், மழை காலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த விரத காலத்துல ஏன் இந்த கருப்பு துணி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கருப்பு போட்டிருக்கும் போது மழை காலமா இருக்கட்டும், பனிக்காலமாக இருக்கட்டும், சூரிய ஒளிக்கதிரை உள்வாங்கி கொடுக்கும் தன்மை இந்த கருப்பு துணிக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஏன் நாம இப்படி சொல்றேன்னா, இப்ப வெய்ய காலத்துல கருப்பு போடாதீங்க, சூரியன் அப்படியே ஹீட் ஆனது நம்ம உடம்புல அப்படியே இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம இந்த விரத காலத்துல ஏன் இப்ப கருப்பு வச்சாங்கன்னா, இதுதாங்க உண்மை. நம்ம பூமிக்கு ஒளிக்கதிரானது கம்மியாக இருக்கும். அப்ப தினமும் நம்ம சூரிய ஒளிக்கதிர் நம்ம மேல பட்டாதானுங்க நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும், வைட்டமின் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி கண்டிப்பாக யாத்திரை அப்போ கருப்பு உடை கண்டிப்பாக வேண்டும். ஏன்னு நான் சொல்றேன், இப்ப முக்கியமா இப்ப எல்லாருமே வந்து பம்பா போயிட்டு சின்ன பாதையில போயிடும். பெரிய பாதை போறவங்களுக்கு கண்டிப்பா கருப்பு உடை வேணும். ஏன்னு நான் சொல்றேன்னா, இன்னொரு விஷயமும், நம்ம இந்த கருப்பு உடை அணிந்திருக்கும் போது வனவிலங்குகளுக்கு நம்ம 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 மேல இருக்கும் பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உருவம் தாங்க தெரியும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா சில இடத்துல நாய்கள்லாம் குலைக்கிறத பார்த்துருக்கு கருப்பு உடையதான். உண்மைதான். நம்ம வந்து ஒரு மாய நிழலா அந்த விலங்குகளுக்கு தெரியும். அதனாலதாங்க அந்த பெரிய பாதையில போறவங்க எல்லாம் கருப்பு உடை அணிவதும் கண்டிப்பா தெரியும். வனவிலங்குகள் நம்மளை பாக்குறப்போ ஒரு ஏதோ ஒரு ஒரு நிழலாக மட்டும்தான் நம்ம தெரியும். அதனாலதான் நம்ம தாங்க கருப்பு உடை நான் கண்டிப்பா சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா.